சொல்லு ரன்வீர். அது என்னோட பர்ஸ் எங்க இருக்கு? பர்ஸ் அது கட்ல பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல இருக்கு. ஓ கிடைச்சிருச்சு. சரி ரன்வீர். இப்ப என்ன கிடைக்கல ரன்வீர் உனக்கு? எனக்கு தெரியும், என்கிட்ட பேசுறதுக்காக நீ அடிக்கடி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணனா நான் எடுக்கவே மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நீயும் வயலுக்கு போகணும்ல. நான் போனை வைக்கிறேன். ஐ வாலுக்குட்டி, என்ன அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான். அப்புறம் பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உட்காருங்களேன். கேளு. அது பாட்டி, நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, யாருக்கு காதல் உண்டாகுதோ அதை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதாவது அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்குவாங்க? இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை உண்மையிலே மாறிடுமா? அட கடவுளே, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ பாட்டி, நான் உங்களுக்கு என் காலேஜ் ஃப்ரெண்டை பத்தி சொன்னேன்ல, நான் சும்மா அவளுக்காக தான் இதை பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் பாட்டி. சரி. அப்ப சரி, இப்ப நீ கேளு. காதல் கண்ணுக்குள்ள இருந்து மனசுக்குள்ள எப்ப போய் சேரும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம முகத்துல எப்பவும் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பக்கத்துல என்ன இருக்குங்கிறதையே நாம மறந்து போயிடுவோம். திடீர்னு வாழ்க்கை வண்ணமயமா அழகா மாறிடும். அப்புறம் இன்னொன்னு, எப்ப ஒருத்தர் கூட நாம பேசுறதோ அவங்க கூட இருக்கிற நேரமும் நமக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பவே நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு காதல் உண்டாயிடுச்சுன்னு. ஏய் வாலுக்குட்டி, நீ என்ன காதல் டீச்சர் ஆக்கி விட்டுருவ போல இருக்கே? ஓஹோ, நீங்க அவங்க தானே என்னோட குண்டு பாட்டி. சரி பாட்டி, நான் இப்ப என் ரூமுக்கு போறேன். எனக்கு லேப்டாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரியா, நான் வரேன். ஏய் ரொம்ப விசித்திரமான பொண்ணு. ரன்வீர் உண்மையிலேயே நான் சொன்னதை நம்பிட்டாரா? இவ்வளவு நேரம் ஆச்சு அவருடைய போனே வரல. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி சலிப்பா பேசிருக்க கூடாது. நான் ஒரு சரியான பூசணிக்கா. ரன்வீர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட, நீ மறுபடியும் என்ன போன் தானே பண்ண வேணாம்னு சொன்ன, இங்க வர வேணாம்னு சொல்லல. நீ பைத்தியமாட்டியா ரன்வீர்? வேலைக்கு போக வேண்டாமா? போணும், ஆனா தினமும் உன்னுடைய முகத்தை பார்த்துட்டு தான் வேலைக்கு போவேன். இன்னைக்கு மட்டும் எப்படி பார்க்காம போக முடியும்? சரி ஓகே, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நீ சீக்கிரமா என்ன கண்டுபிடிச்சுக்கோ, நான் அப்புறம் கிளம்புறேன். வா. எங்கயா? இங்கதான். என்ன நீ ராத்திரியில இங்க இருந்து எனக்கு போன்ல முத்தம் கொடுக்க கத்து கொடுக்க முடியும், ராத்திரியில இங்க இருந்து போன்ல முத்தத்தை வாங்க மட்டும் முடியும், ஆனா இங்க என்ன உன்னால கட்டி பிடிக்க முடியாதா? வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டி பிடிச்சுதான் ஆகணும். வா 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 வா, சீக்கிரம் வா, யாராவது வந்துட போறாங்க.